திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக இந்த பதிவு. கடந்த ஒரு 10 நாளாக திருச்செந்தூரில் தங்கியிருக்கேன். இந்த திருச்செந்தூர் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது அறுபடை வீட்டில் ஒன்றாகவும் 2வது முருகனுடைய ஸ்தலமாகவும் நாங்கள் பார்க்கோம். அப்படி ஒரு ஸ்தலத்துக்கு இன்னைக்கு தமிழகத்திலிருந்து உலகம் முழுக்க இருக்க வாழக்கூடிய தமிழர்கள், முருகர் பக்தர்கள் தினந்தோறும் வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு திருத்தலம் கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியில் யார் வேட்பாளர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 கேண்டிடேட் பேர் சொன்னாங்க. ஒருத்தர் KRM ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர், இன்னொருத்தர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு வயதான முதிர்ந்த இந்த திருச்செந்தூரை நாசமாக்கிய ஒரு திமுக வேட்பாளர். அதுக்கப்புறம் நாம் தமிழர்ல ஒருத்தரும், விஜய் கட்சியை சேர்ந்த விசில் சின்னத்தில் நிற்க போட்டியிடக்கூடிய ஒருத்தரும் அப்படி சொன்னாங்க. இதுல இந்த திமுக பத்தி இதுக்கு முன்னாடி இருந்த வேட்பாளர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சு களம் பார்க்கும்போது கடந்த 6 முறையாக இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் என்பவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார். எவ்வளவு பெரிய மோசமான ஒரு அயோக்கியமான நிலையில இந்த மக்களை ஒரு பாதுகாப்பற்ற, வளர்ச்சியற்ற ஒரு குட்டி பாகிஸ்தான் போல இதை எதோட ஒப்பிடுவனே தெரியாத அளவிற்கு இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களை அடக்கி ஒடுக்கி ஏமாற்றி ஒரு அரசியல் பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல கூட அரசு கலைக்கல்லூரி இல்ல, ஒரு இடத்துல கூட அரசு மருத்துவக் கல்லூரி இல்ல, ஒரு இடத்துல கூட அரசு பொறியியல் கல்லூரி இல்ல. ஒரு மாணவர்களின் எதிர்காலத்தை குறைஞ்சபட்ச அளவில் கூட கருதாத ஒரு சட்டமன்ற வேட்பாளர். 6 முறை இந்த மக்கள், தொகுதி மக்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து கூட இந்த முறை 7வது முறை வரார். இன்னும் ஒரு முறை ஏமாத்துவோம், அலிபாபாவை 40 திருடல்ன்ற மாதிரி திருடுறதுக்காக, மறுபடியும் கொள்ளையடிப்பதற்காக, இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக, இங்கிருந்து மாலத்தீவுக்கு கடத்துவதற்காக இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற கொள்ளை கூட்டங்கள் என்ன பண்ணுது, மீண்டும் வருது. யாருக்கிட்ட கேட்டாலும் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட கேட்டோம்னு சொன்னா சொல்றாங்க, இந்த முறை KRM ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மோடியின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. தாமரைக்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பயம் இருக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் நிறைய சம்பாரிச்சு கொள்ளடிச்சு வச்சிருக்காரு பணம், அதுல ஓட்டுக்கு நிறைய காசு கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரே ஒரு வியூகத்தை மட்டும்தான் இன்னைக்கு தேர்தல் வியூகமாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வச்சிருக்காங்க. இதை உன்னை மட்டும் பணத்தை மட்டும் நம்பி இந்த தேர்தல் அட்டன் பண்றாங்க. இந்த தொகுதியில அடிப்படை வசதி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில சாலை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட சரி கிடையாது. நாங்க வேட்பாளர் கூட நிறைய இடங்கள் சுத்தி பார்த்தோம், ஒரே ஒரு பகுதியில் கூட சாலை வசதி கிடையாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு முன்னாடியே வாஜ்பாய் ஐயா இருக்கும்போது தங்க நாற்கரை திட்டம் கொண்டு வந்து ஒரு சிறப்பான சாலை வசதியை எடுத்துட்டு வந்தோம். அதன் பிறகு வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிராமப்புற மேம்பாட்டுக்காக, கிராமமும் நகரமும் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக சாலை வசதியை அவ்வளவு வலுவாப்படுத்துறதுக்காக கொண்டு கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த கிராம பகுதிகளுக்கு போனாலும் வாகனத்துல போகவே முடியாத ஒரு நிலை தான் இருக்கு. எல்லாம் சின்ன ரோடு, ஒரு 2 வாகனங்கள் கூட ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு சாலைகள். எப்படி மாணவர்கள் அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வருவாங்க, பள்ளிக்கு வருவாங்க, கல்லூரிக்கு எப்படி வர முடியும்? ஒரு மாணவர்கள் நலன் கருதாத ஒரு சட்டமன்ற வேட்பாளராக 6 முறை, கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒரு தலைமுறையை வீணாக்கிய பெருமை இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தான். சாலை வசதி சுத்தமா சரியில்லை. சரி, வேற என்ன இந்த ஊருடைய அடிப்படையா பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய ஸ்தலம். இன்னைக்கு சுற்றுலா மூலியமாக ஆன்மீக சுற்றுலா வரக்கூடிய அத்தனை முருகர் பக்தர்களும் திருச்செந்தூரை நோக்கி வரும்போது மிகப்பெரிய கனவுல அப்பன் திருச்செந்தூரன் முருகனை எப்படி நம்ம மனதார மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல வச்சிருக்கோமோ, இந்த ஊரையும் இந்த மக்களையும் அப்படிதான் நாங்க உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கோம். அப்படி அந்த எண்ணத்துல வரக்கூடிய நாங்க இந்த திருச்செந்தூர் நகரத்துக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்படியே நாங்க மணக்கோட்டை கட்டிட்டு என்ன பிரம்மாண்டம் சொல்லிட்டு வரமோ அதுல 10%, 5, 10ன்னு அப்படி குறைஞ்சிக்கிட்டே அந்த ரேஷியோ கடைசியில ஒரு பார்டர் மார்க் கூட இல்லாத அளவுக்கு இந்த திருச்செந்தூர் நகரத்துல காலை வைக்கும் போது கூசக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல கூட சாக்கடை தண்ணி சாக்கடையில போகலைங்க. மழைநீர் வடிகால் வாயில சாக்கடையில போகல. இந்த பாதாள சாக்கடை திட்டம் இவங்க பண்ணி ஃபெயிலியர் ஆக்கி அதற்கு சுத்திகரிப்பு நிலையம் சரியா இயங்காம
வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறுகள்ல சுற்றுலா பயணிகள் ஆன்மீக பக்தர்கள் அதிகமா வரக்கூடிய காலகட்டத்தில் வேகமா அந்த செயல்பாடு எல்லாம் நின்று போய் அத்தனை கழிவுகளும் சாலையில வந்து ஊத்தி பக்தர்கள் தன்னுடைய பாதங்களால நடந்து போறதுக்கு கூச்சப்படக்கூடிய ஒரு சூழலை தான் இன்னைக்கு இந்த திருச்செந்தூருடைய இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் செயல்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல வந்து போகக்கூடிய ஒரு திருத்தலம் கொண்ட ஊர் இது. ஆனா இந்த ஊருக்குள்ள இருக்கிற சாலை வசதி ரோடு அகலம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சாதாரண கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அளவுல தான் இருந்துட்டு இருக்கு. இந்த டவுனுக்கு வந்து போகக்கூடிய இந்த டவுன்ல இருந்து நம்ம திருச்செந்தூர் டவுன்ல இருந்து கோயிலுக்கு போகக்கூடிய அந்த 2 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எந்த வித அடிப்படை வசதியுமே கிடையாது. பழனிக்கு எப்படி காவடி எடுத்துட்டு வராங்களோ இந்த திருச்செந்தூருக்கும் பல பக்தர்கள் பல தூர கிராமங்கள்ல இருந்து காவடி எடுத்துட்டு நடந்துட்டு வராங்க. ஆனா அங்க இருந்து இயற்கையா வந்தா கூட இங்க போகும்போது அத்தனை சாக்கடையிலையும் காலை வச்சுக்கிட்டு முகச்சுளிப்போட முருகனை போய் தரிசிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த கவர்மெண்ட் பண்ணுது. குறிப்பா கோயிலுடைய சுத்தி நாங்க வந்து ஒரு 2-3 நாள் நான் கோயிலுக்கு போய் பார்த்தேன். கோயிலை சுத்தி வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அளவு கழிப்பிட வசதி கிடையாது. அவசரம், இன்னைக்கு எல்லாம் வயதானவங்க நிறைய சுகர் பேஷண்ட் இருக்காங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு 2-3 முறை அவங்களுக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆனா அந்த இடத்துல சிறுநீர் கழிக்கணும்னு சொல்லி முருகர் கோயிலாண்ட வந்துட்டு கேட்டா எதிர்பார்த்தா ரொம்ப தூரம் நடக்கக்கூடிய சூழல், தேவையான அளவுக்கு வசதிகள் இல்லை. பக்தர்களை இவங்க பொது தரிசனன்ற பேர்ல திருப்பதி மாதிரி இங்கேயே அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு சூழல் பண்றாங்க. கேட்டா சேகர் பாபு போற ஆளுங்க ஏன் திருப்பதியில் இருப்பீங்க, திருச்செந்தூர்ல இருக்க மாட்டீங்களா அப்படின்னு திமிரெல்லாம் பேசுறாங்க. திருப்பதியில 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல தண்ணி வசதி, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது உணவு கொடுக்கறது, காலை மாலை இரவு உணவு கொடுத்து அவங்க ரூம்ல அடைச்சி வச்சாலும் ஒரு கோயிலுக்குள்ள பாதுகாப்பா இருக்கக்கூடிய சூழலை உறுதி செஞ்சு கொடுக்குறாங்க திருப்பதி தேவஸ்தானம். ஆனா இந்த திருச்செந்தூர் தேவஸ்தானம் என்ன பண்ணுது, திருச்செந்தூர் போர்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, இங்க இருந்து பொதுமக்கள் அடைச்சி வைக்கிற இடத்துல ஒரு இடத்துல கூட கழிவறை கிடையாது, ஒரு இடத்துல கூட மருத்துவ வசதி கிடையாது. அப்ப ஏதோ ஒரு எதிர்பாராத சூழல்ல ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுதுன்னா அவங்க அங்கிருந்து கூட்டு கத்த கூட முடியல. அது ஒரு பெரிய ஜெயில் மாதிரி பெரிய குடோன் மாதிரி கட்டி வச்சிருக்கு. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சு சுற்றுலாவை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழலை இதுவரைக்கும் செய்யாத ஒரு அரசா தான் இந்த 6 வருஷமா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வச்சிருந்திருக்கிறாங்க. அப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா, இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் கொள்ளடிக்கிறதுக்கு தலையாட்டணும், அவர் வீட்டுக்கு எடுப்பு வேலை செய்யணும், இப்படிதான் வச்சிருந்திருக்கிறாங்க. அதனாலதான் என்னவோ பாருங்க ஒரு செயல் கூட இங்க கிடையாது. சில இடங்கள்ல அரசியல்வாதிகள் ஆதிக்கம் செலுத்தினா கூட கொஞ்சம் அரசு அதிகாரிகள் மனம் வந்து இறங்கி அந்த ஊரோட வளர்ச்சிக்காக பாடுபடுவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்லாம் அப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2% கூட சொல்ல மாட்டேன். சோ மொத்த கொத்தடிமைகளாக இங்க இருக்கக்கூடிய அனைவரும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அடிமையாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு தொழில்துறை வசதி கூட கிடையாது. இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தூத்துக்குடி மாவட்டத்திற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல லட்சம் கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பல நிறுவனங்கள் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எவ்வளவு இருந்து கூட இங்க இருக்கக்கூடிய படிச்ச மாணவர்களுக்கு இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு பணி செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. தூத்துக்குடி விட்டுட்டு டைரக்டா சென்னைக்கு தான் போகணும். அப்ப இப்படி ஒரு நிறுவனங்களோட சிறு குறு நிறுவனங்களை கூட துவங்காம இந்த பகுதியில் எதுக்கும் அனுமதிக்காம வச்சிருந்திருக்காங்க. நரேந்திர மோடி ஐயா சின்ன பூக்கடை பண்ணக்கூடியவங்கள இருந்து சின்ன ஹோட்டல் டீ கடை வச்சிருக்கவங்கள இருந்து சிறு நிறுவனங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் துவங்கி வாரி கடன் கொடுத்து தொழில மேம்பட்டு பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லி எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் பாருங்க, இங்க ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கூட இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில நாங்க சுத்தினத 10 நாள் என் கண்ணில் படவே இல்லை. ஒரு வாழை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு பேப்பர் பிளேட் தயாரிக்கக்கூடிய கம்பெனி இருக்கு, இங்க ஒரு 50 பேர் செய்யறாங்க, இங்க ஒரு நூல் தயாரிக்கக்கூடிய ஆடை இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட இந்த தொகுதி குறைஞ்சபட்ச வளர்ச்சி கூட அடையாம இருக்கு. திருச்செந்தூர் பேரு எந்த அளவுக்கு புகழா இருக்கோ, முருகப்பெருமாடு அருளோட எப்படி அதெல்லாம் கிடைக்குதோ, ஆனா உள்ள வந்து பார்த்தோம்னா அத்தனையும் நாசமாக்கி முருகப்பெருமானே கோபப்பட்டு இதற்கு மேல் நீ தேவையில்லை, நான் வந்து KRM அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு வேட்பாளரை களமிறக்கி உன்னை இதுக்கு மேல வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளராக KRM அனிதா ராதாகிருஷ்ணன் திரு முருகனே சூஸ் பண்ணி எங்களுக்கு அமிச்சா மாதிரி ஒரு சூழல். அப்படி ஒரு அருமையான ஒரு வேட்பாளர். ஆனா அந்த வேட்பாளர் நாங்க எல்லாம் பார்க்கும்போது மற்றவங்களா சிலர் சொல்றாங்க அவர் கொஞ்சம் கோவப்படுவாருங்க அப்படிங்கிறாங்க, சிலர் ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படிங்கிறாங்க. ஆனா பொதுமக்கள் மத்தியில ஒரு விஷயங்களை சராசரியா சொல்றாங்க. இந்த அனிதாவை வீழ்த்த வேண்டுமானா, இந்த திருச்செந்தூரை மீட்டெடுக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட வேட்பாளரால் மட்டும்தான் முடியும் சொல்றாங்க. அப்ப அவ்வளவு தகுதி படைத்த ஒரு வேட்பாளர் திரு KRM ராதாகிருஷ்ணன் அவர்.
இந்த பகுதியில் நாங்கள் தங்கியிருந்த பகுதி திருச்செந்தூர் பேருந்து நிலையத்துக்கு எதிரில். நான் அந்த அடிக்கடி மாலை நேரங்களில் தேர்தல் பரப்புரைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரன்ட்டு நின்று பேசுவேன். அப்போ ஆனால் இங்கெல்லாம் எப்படி நான் பாதுகாப்புலாம் எப்படி நான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இங்கே தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்கும்போது, தம்பி இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டில் யாராவது நைட்டு வெளியூர்காரங்க வந்து படுத்துட்டா அவங்களோட பர்ஸு அவங்க செல்ஃபோன் எல்லாமே திருடிடுறாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் சவாரி 4 மணி 5 மணிக்கு வந்து நிற்போம், எங்ககிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. நாங்கள் அப்போ தான் சவாரியே வருவோம். இருந்தாலும் அவங்கள வந்து முருகனை தரிசிக்க வந்தவங்கள மனம் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் கையில இருந்து 50 ரூபா 100 ரூபா கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு ரொம்ப மனம் நெகிழக்கூடிய அளவில் ஒரு சூழலை சொல்கிறாங்க. இப்போ காவல்துறை இங்கே வந்து குறைஞ்ச அளவில் கூட பாதுகாப்பு உணர்வோட இங்கே செய்யலை. ஏன்னா அனிதாவுடைய குண்டர்களுடைய ஆதிக்கத்தினால இங்கே காவல்துறை பார்த்தீங்கன்னா செயலிழந்த காவல்துறையாக இருந்திருக்கு. நான் இது வரைக்கும் இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி சுத்தத்தில் எங்கேயுமே போலீஸ் எந்த கட்டுப்பாடும் விதிச்ச மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அதிகபட்சம் கேஆர்எம் வேட்பாளரை போட்டு நோண்டுறாங்களே தவிர தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததாகவோ டிராபிக் கண்ட்ரோல் பண்ணதாவோ நான் எங்கேயுமே கூட பார்க்கல. அப்படி ஒரு சூழல் இருக்கு. இந்த பகுதியில் எனக்கு உண்மையிலே திருச்செந்தூர்ல நான் ரொம்ப பிடிச்சி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் உண்மையிலே மனதார அவங்கள நான் பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கேன். என்னன்னா என்ன விலைப்பட்டியலோ அந்த விலைப்பட்டியலை போட்டு அது இரவானாலும் சரி பகலானாலும் சரி எந்த விலையும் மாத்தாம மக்களுக்கான பாதுகாப்பான சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு, அதாவது இவங்களுக்கிட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச தர்மம் நியாயம் நேர்மை கூட இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பணியாற்றக்கூடிய அந்த அறநிலைத்துறை அதிகாரிகிட்ட இல்ல. குண்டர்களா தடியாட்களா கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய அளவில் பணி செய்யக்கூடிய நபர்களை தான் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய இந்த 30 வருஷம் அரசியல் வாழ்க்கையில கொண்டு வந்து ஒருத்தனையா எடுத்துட்டு வந்து ரவுடி பயல்களா எடுத்துட்டு வந்து சேர்த்து திருச்செந்தூர் கோயில வேலைக்கு போட்டு வச்சிருக்காங்க. சாதாரண சின்ன தகவல் கேட்க போனா கூட அந்த கோவில்ல ஒரு சரியான பதில் சொல்லக்கூடிய சூழல் இல்லை. வெளியூர்ல இருந்து வர பக்தர்கள் அந்த அறநிலைத்துறை அதிகாரிகளால படாத பாடுபட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. ஏதோ ஒரு பக்தர்கள் கொஞ்சம் பார்க்கணும்னு முன்னெடுத்து வந்தா 500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் ஒரு பக்தரை வித்துடுறாங்க. உள்ளூர் மக்களுக்கு இது வரைக்கும் பார்க்கறதுக்கான எந்த அடிப்படை வசதி செஞ்சு தரல. நான் அங்க பக்கத்துல இருக்க கடைகளை டீ எல்லாம் குடிக்கும் போது கேட்பேன், அக்கா நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு எப்பக்கா போனீங்க அப்படின்னு கேட்டு, தம்பி நான் போய் 3 வருஷம் ஆச்சு தம்பி அப்படிங்கிறாங்க ஒரு அக்கா. ஒரு அண்ணா கிட்ட கேட்கிறேன், நான் இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன் தம்பி அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்கிறேன், நான் போய் 5 வருஷம் ஆகுது தம்பி அப்படிங்கிறேன். ஏன்னா போக மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் வெளியூர்ல இருந்து நிறைய பக்தர்கள் அதிகம் வரீங்க, கூட்டமா இருக்கு, எங்களால போய் பார்க்க முடியல அப்படின்னா. ஏன் இப்ப திருவண்ணாமலை எல்லாம் லோக்கல் பாஸ் கொடுக்குற மாதிரி இங்கேயும் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வேட்பாளர் சொல்றாரு, சட்டமன்ற வேட்பாளர் திரு கேஆர்எம் ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க, இல்ல நான் வந்து ஜெயிச்சு வந்தா உள்ளூர் மக்களுக்கு தனி பாஸ் கொடுப்பேன், அவர்களுக்கு தனி நுழைவாயில் வைப்பேன், உள்ளூர் மக்கள் போய் முருகப்பெருமானுடைய அருளை பெறணும், இங்க படிக்கிற மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி முருகனை தரிசிச்சு அவங்களோட அருள் வாங்கிட்டு போய் தேர்வு எழுதணும், இங்க தொழில் பண்ணக்கூடியவங்க தினந்தோறும் அப்பனை போய் தரிசிச்சு அவருடைய ஆசீர்வாதத்தோடு நல்லா தொழில் பண்ணணும், உடல் முடியாதவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிச்சு ஆரோக்கியம் பெறணும், இப்படி ஒரு நல்ல சூழலோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை நமக்கு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கொடுத்திருக்காரு. இது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கடலோர பகுதிகளுக்கு ஒரு நாள் கேன்வாசிங் போகணும். உண்மையிலே கடலோர பகுதிகளில் இன்னைக்கு அவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மீன் தடை காலங்களில் முன்ன 8000 ரூபாய் கொடுத்திருந்தா இப்ப 12000 ரூபாய் உயர்த்துறாங்க. முன்னெல்லாம் மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டிட்டாக்கா மீட்டு கொண்டு வரதுன்றது சாத்தியமே இல்லாத அரசாங்கமா இருந்துச்சு. ஆனா இந்த 13 வருஷத்துல இந்த பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த காலகட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு மீனவர்கள் தாக்குதல் இல்ல, அவர்கள் திசை மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு சேட்டலைட் மொபைல் கொடுத்திருக்காங்க. 60 வருஷம் காங்கிரஸுக்கு செய்யல, ஆனா நாம் அத்தனை தொழில்நுட்பத்தையும் கொடுத்திருக்கோம். அவர்களுக்கு மீன் வலை வாங்கணுமா சப்சிடி, போட்டு வாங்கணுமா சப்சிடி கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து நம்ம ஊருக்குள்ள விவசாயத்தை எப்படி செய்யறோமோ அது போல அவர் கடற்சார்ந்த விவசாயிகளாக அவர்களை கருதி அவர்களும் இந்த நாட்டுக்கான விவசாயிகள் அவருடைய வாழ்க்கையை முன்னேறணும் சொல்லி அத்தனை திட்டமும் பார்த்து மீனவர்கள்ட்ட கேட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்காரு. இந்த வேட்பாளர் வந்தாருன்னு சொன்னா இந்த மீனவர் பகுதி இப்ப இருப்பதை விட 100 மடங்கு பாதுகாப்பு மண்டலமாகவும் மிக உயர்ந்த வசதிகளையும் பெறும். ஏன்னா இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா செய்யறதுல அள்ளி கொடுக்கறதுல கர்ணனை போல இருக்காரு. கேஆர்எம் ராதாகிருஷ்ணன் நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு முருகப்பெருமானை பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு குணம் கொண்டவரா இருக்கார்.
சோ இப்படி ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமையில் இருக்கும். இந்த ஒரு முறை நீங்க விட்டுட்டீங்க, இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் இந்த ஒரு முறை விட்டுட்டீங்கன்னு சொன்னாக்கா இன்னும் 30 வருஷம், இன்னும் ஒரு தலைமுறை இந்த குண்டர்களிடமிருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற அயோக்கியர்களிருந்து மீட்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கேயோ இருந்து வந்த வெளியூர்காரன் நானே இதை ஃபீல் பண்ணும் போது சொந்த ஊர்ல இருக்க நீங்க என்னைக்கு ஃபீல் பண்ண போறீங்க? உங்களுடைய பிள்ளைங்க நல்லா படிக்கணும் உங்களுக்கு அக்கறை இல்ல? உங்களுடைய குழந்தைங்க பாதுகாப்பா போயிட்டு வரணும் உங்களுக்கு அக்கறை இல்லையா? இன்னைக்கு தொழில் வரி, சொத்து வரி, கரண்ட் பில்லு, பால் விலை உயர்வு, எல்லாத்திலும் உயர்வு பண்ணிருக்காங்க. மாநில அரசுக்கு உட்பட்ட அத்தனை விஷயங்களையும் இவங்க கையாடல். இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையில இவங்க செய்யாத ஊழல் கிடையாது. இவ்வளவு பெரிய மோசமான ஒரு கடுமையான ஒரு கொடூரமான, நம்ம வாழும் போதே நரகத்துல வாழக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நாங்க ஒரு முறை 5 வருஷம் வந்ததை எப்படா இந்த ஆட்சி வீட்டுக்கு போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த திருச்செந்தூர் சட்டமன்ற மக்கள் 6 முறை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது சத்தியமா என்னால அதை ஏத்துக்கவே முடியல. நான் இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், அதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. 6 முறை ஒரு சட்டமன்ற வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுத்து அவர் அமைச்சராக்கி நீங்க எப்படி மனம் இருக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு அந்த ஓட்டு காசு கிடைக்கிறதா உங்களுடைய பெரிய சொத்தா நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஏழையா, அவ்வளோ கஷ்டமா இருக்கிறீங்களா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா திட்டங்களும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்படி இருந்தும் அந்த ஓட்டுக்கு அந்த கொடுக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் பிச்சை காசுக்கு நம்ம கையேந்திரமா? அப்படியா திருச்செந்தூர் முருகன் உங்களை எல்லாம் கையேந்திரத்துல வச்சிருக்காரு? நான் அப்படியா இருந்தா திருச்செந்தூர் சட்டமன்ற மக்களுக்கு நான் கண்டிப்பா முருகப்பெருமான்ட்ட வேண்டுவேன், இதற்கு மேல அனிதா ராதாகிருஷ்ணன் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைய இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு கேட்பேன். நான் வெளியூரா இருந்தாலும் எனக்கு இந்த மக்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாதுன்னு தோணுது. உங்களெல்லாம் நாங்க ரொம்ப நெஞ்சில சுமந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க எங்கேயோ இருந்து 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் அண்டாண்டு இருந்து தரிசனம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு முறை தரிசிக்கிறதுக்கு நாங்க பல வருஷம் வேண்டுதல் வச்சு வரோம். ஆனா நீங்க இந்த மண்ணிலேயே வாழ்றீங்களே, அப்ப எவ்வளவு புனிதமானவர்களா நீங்க இருப்பீங்க நாங்க நினைக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாழக்கூடிய நீங்க ஒரு கேடு கெட்ட ஒரு அயோக்கியனுக்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டை வாங்கிட்டு நீங்க விட்டு கொடுத்ததோட விளைவு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய உங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கல்லூரி கிடையாது, இலவசமா அரசு கல்லூரி கிடையாது. நம்ம ஸ்கூல் வரைக்கும் நாம கொண்டு வர திட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகள்ல அவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எப்படி இருக்குன்னா அந்த செங்கல் திருட உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி தான் இந்த திருச்செந்தூர் மக்கள் அவன் பின்னாடி ஏமாறுற மாதிரி எனக்கு இன்னும் ஃபீலிங் ஆகுது. இந்த ஒரு முறை விழிச்சிக்கங்க, ஒரு தலைமுறையுடைய வாழ்க்கையை அனிதா ராதாகிருஷ்ணன் அழிச்சிட்டார். அதை அழிப்பதற்கு துணையா நீங்க 6 முறை வாக்கு செலுத்திட்டீங்களோன்ற எனக்கு வருத்தம் இருக்கு. ஆனா இந்த முறை உங்க குழந்தைங்களோட முகத்தை பாருங்க, உங்களுடைய பிள்ளைங்களோட முகத்தை பாருங்க, உங்களுடைய அப்பாவுடைய முகத்தை பாருங்க, அவங்களுடைய கடன் சுமையை பாருங்க. நீங்க சராசரி வாழ்க்கையே வாழ முடியாத சூழல் இருக்கு. நான் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு அந்த வெரைட்டி ரைஸ் சொல்லக்கூடிய பட்டசாதம் கிடைக்குது. ஆனா திருச்செந்தூர்ல 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு கம்மி பட்டசாதமே கிடைக்கல. எங்க ஊர்ல சாப்பாடு நான் இன்னும் 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 120 ரூபாய் கம்மி சாப்பாடே கிடைக்கல. அப்ப அடிப்படை பொருளாதாரத்தை உயர்த்திட்டாங்க, அதோட விலைவாசி எல்லாம் பூரா உயர்த்திட்டாங்க. இப்படி ஒரு சூழல் இருந்தா வெளியூர்ல வர பக்தர்கள் எப்படி வருவான்? உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆட்சிக்கு வந்து நீங்க தாமரை சின்னத்துல வாக்கு செலுத்தக்கூடிய அந்த நல்ல நேரத்தில் இருந்து அடுத்த 5 வருஷத்துல இந்த திருச்செந்தூர் மாநகரம் எப்படி ஆகும் சொன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடி கட்டுப்பாட்டில் எடுத்து எப்படி காசியில ஓல்டு காசி நியூ காசின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நீங்க காசி மாநகருக்கு போனவங்களுக்கு தெரியும். ஓல்டு காசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா ட்ரெடிஷனல் தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் வச்சிருக்காங்க. அந்த ஓல்டு காசில 3 அடி சந்து 5 அடி சந்து அப்படியே ஒரு தூய்மை இல்லாத ஒரு சூழல் மாதிரி இருக்கும். பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் நியூ காசி அப்படின்னு ஒரு ஏரியா உருவாக்குனாங்க. அது கங்கை நதியிலிருந்து நேரடியா கோயிலுக்கு போகக்கூடிய அந்த பாதைய பிரம்மாண்டமா அகலப்படுத்தி காசிக்கு ஒரு 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொன்னா 1 மணி நேரத்துல தரிசனம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல்ல அந்த காசி மாநகரத்தை உயர்ந்த அளவுல சுற்றுலாத்தலமா ரெடி பண்ணிருக்காங்க. ராமர் கோயில், அயோத்தி ராமர் கோயிலுக்கு போனீங்கன்னா 10 ல இருந்து 20 லட்சம் பேர் போனாங்கன்னா ஒரே 1 மணி நேரத்துல அந்த சாமியை அவங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு பாதுகாப்பான சூழலை, எந்த பதட்டமும் இல்லாம பக்தர்கள் போகக்கூடிய ஒரு சூழலை பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளுடைய கவர்மெண்ட் ஆலயங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாருங்க. இந்த திருச்செந்தூர் நகரம் ஒரு முறை இந்த முருகர் கோவில் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா 10 லட்சம் இல்ல, ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேர் திருச்செந்தூருக்கு வருவாங்க, முருகனை தரிசிப்பாங்க. அவர்கள் வரக்கூடிய ஒரு பக்தர்களுடைய வருமானமும் இந்த திருச்செந்தூர் மாநகராட்சிக்கும் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்காக தான் ஒதுக்கப்படும்.
அந்த ஃபண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் தேவையான அத்தனை அடிப்படை வசதியும் கிடைக்கும். முருகப்பெருமானை பார்க்கறதுக்காக தான் நீங்க உலகம் ஃபுல்லா இந்த லட்சம் கோடி பேர் வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த சுற்றுலா தலமா, இது ஆன்மீக சுற்றுலா தலமா, இது அங்கீகரிக்கப்பட்டு இதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சா அது மட்டும்தான் வர்றவங்க மனம் போனாம அடிக்கடி வருவாங்க. இல்லைன்னா ஒரு முறை வந்து அடுத்த முறை மனசார வேண்டிக்கிட்டு ஊர்ல இருந்துருவான். அவனுக்கு தங்கறதுக்கு தேவையான வசதி சரியா இல்ல, சாலை இல்ல அப்படின்னா எப்படி வருவான்? அப்ப வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க நல்ல ஒரு சூழலை கொடுக்கணும்னா, நாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருகர் பக்தர்கள்லாம் நாங்க என்ன நினைச்சு ஓடி வருமோ அந்த விஷயம் எங்களுக்கெல்லாம் எங்களை போல சாதாரண ஒரு மனிதர்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா நீங்க வாக்களிக்கக்கூடிய உங்களுடைய கை விரல்ல தான் இருக்கு. நீங்க தாமரை சின்னத்துல வாக்களிச்சீங்கன்னா நாங்க அடுத்த முறை முருகர் பக்தரை பார்க்க வரும்போது சந்தோஷமா வர முடியும். இல்லைன்னு சொன்னா போலாமா வேணாமா, ஐயனுடைய போட்டோ வச்சு வீட்டிலேயே வணங்கிக்கலாமான்ற வேண்டிக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஸோ வருங்காலத்தை கருத்தில் கொள்ளுங்க. இந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர். 6 முறை அயோக்கியத்தனம் செய்த அனிதா ராதாகிருஷ்ணனை வீட்டுக்கு அனுப்பி ஒரு தலைமுறையோட வீணாக்கின இந்த காலகட்டத்தை அடுத்த பிள்ளைமார்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு. அந்த அண்ணன்கிட்ட நெருங்கி போகலாம், அன்பா பழகக்கூடிய நபர். நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டில் எத்தனை பேர் போய் நெருங்கி பழக முடியும்னு தெரியல. ஆனா KRM ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட நீங்க நெருங்கி வீட்டுக்கு போகலாம், பழகலாம், அன்பா பேசலாம், உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை செய்வாங்க. அண்ணனே இல்லைனாலும் அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அவருக்காக பணி செய்ய அவ்வளவு பேர் குழு வச்சிருக்காங்க. அத்தனை பேர் பாசமான ஒரு டீம் இருக்காங்க. அப்ப உங்களுக்கு மக்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் கிடைக்கும். அரசு அதிகாரிட்ட லஞ்சம் கொடுத்து நீங்க ஒரு விஷயம் செய்யக்கூடிய சூழலாம் இருக்காது. ஆமா, அந்த மாதிரி நபர்களா இருந்தா அவர் கூட்டு கண்டிப்பா மேலிடத்துல சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்க வைப்பார். அப்போ ஒரு லஞ்சம் இல்லாத, ஒரு ஊழல் இல்லாத, ஒரு நேர்மையான, உங்கள் குறைகளை உடனுக்குடன் செஞ்சு தரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனிதர். அந்த மனிதரை நீங்க தேர்ந்தெடுத்து முருகப்பெருமானுக்காக அந்த மனிதரை தேர்ந்தெடுக்கணும். எங்களை மாதிரி போன்ற முருகர் பக்தர்களுக்காக நீங்க KRM ராதாகிருஷ்ணன் அவர்களை நீங்க வெற்றி வேட்பாளராக்கி தமிழக சட்டமன்றத்துக்குள்ள அவர் அனுப்பிச்சு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு வலுவான வேட்பாளராக அவர் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். ராஜ்நாத் சிங் ஐயா சில தினங்களுக்கு முன்னாடி வரும்போது சொல்லியிருக்காங்க, நீ ஜெயிச்சுட்டு வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மத்திய இந்த பாரதத்தை ஆளக்கூடிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஐயா நீ ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை வீழ்த்திட்டு KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் வென்று நீங்க வெற்றியடைய வச்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா மத்திய அரசு நேரடியாக திருச்செந்தூர் நகர் மீது, திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி மீது பார்வை வைத்து இங்க நல்ல ஒரு வேலைவாய்ப்புக்கான சூழலையும், படிப்பதற்கு தேவையான நல்ல கல்லூரிகளையும், இங்கு தேவையான நல்ல தொழிற்சாலைகளையும், இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு கூட என்னெல்லாம் திட்டங்களை கொண்டு வரணுமோ இன்னும் கூடுதல் திட்டங்களையும் கொண்டு வந்து ஒரு நல்ல அருமையான சூழலை தரக்கூடிய ஒரு காலம் இருக்கு. அதனால இந்த மக்களை நாங்கள் மீண்டும் கேட்டுக்கிட்டு, நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் KRM ராதாகிருஷ்ணன் தாமரை சின்னம். உங்களுடைய அது சீரியல் வாலெட்ல பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. மறக்காம வாக்களிங்க. நாங்க திருச்செந்தூர்ல மீண்டும் வெற்றி பெற்றதுக்கு பிறகு வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.